हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। दुस्संगात् समवाप्य दुर्मतिमतो पापं च कृत्वा महत् त्यक्त्वा बन्धुजनं धनं गृहमपि प्राप्य अपकीर्तिं भुवि अन्ते दुर्गतिमेव यान्ति मनुजाः ह्येते भवन् साक्षिणः। वाली वानरपुङ्गवः दशमुखः मारीच नीचस्तथा। பொதுவாகவே எல்லா இலக்கியங்களிலுமே அந்த இலக்கியங்களை படிக்கிறவா எதிர்பார்க்கிறது என்ன என்றால், ரொம்ப துஷ்டனா இருக்கிறவன் அந்த இலக்கியத்தினுடைய முடிவுல தோல்வி அடையணும் என்கிறது தான். அது மாதிரி ராமாயணத்திலையும் ஒரு லிஸ்ட் இங்க சொல்லலாம். வாலி, ராவணன், மாரீச்சன் முதலியவர்கள், அவர்களிடத்திலிருந்தும் நாம் கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. துஷ்ட சங்கத்தை அடைஞ்சு, துஷ்ட சங்கத்தினாலேயே கெட்ட புத்தியை அடைஞ்சு, மகத்தான பாபத்தை செஞ்சு, அதனால தன்னிடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இழந்து, தன்னோட வீடு வாசல் சொத்து பந்து பரிவாரம் எல்லாத்தையும் இழந்து, இதோடு மட்டும் இல்லாம அபகீர்த்தியையும் அடைஞ்சு கடைசியா துர்கதியையும் அடைகிறார்கள். ஆதலால் நாம் பாபம் பண்ணாத இருக்கணும் என்கிற இந்த விஷயத்தை முக்கியமா தெரிஞ்சுக்கணும். மந்தோதரி இதை ரொம்ப அழகா பிரலாபத்துல சொல்றா. இப்படி போய் நீங்க கீழ் விழா மாதிரி ஆயிடுத்தே, நீங்க எப்பேற்பட்டவர் லங்கேஸ்வரா? தேவர்கள் கூட உம்முடைய ஆணைக்கு அடங்குவார்கள், அஞ்சுவார்கள். யக்ஷர்கள், கிண்ணறர்கள், பதகர்கள் எல்லாரையும் ஜெயிச்சவர் நீர். உங்க தபசு எப்பேற்பட்டது, உங்க தேஜஸ் எப்பேற்பட்டது, உங்களுடைய பிரம்மத்துவம் எப்பேற்பட்டது. இவ்வளவும் இருந்தும் கூட, ஆனால் கடைசியா உங்களிடத்துல உள்ள குற்றத்தினால நீங்க கீழே விழற மாதிரி ஆயிடுத்தேன். பரதாராபிமர்சாத்து நாண்யத்து பாபத்தரம் மகத்து. பரதாராபிமர்சனத்தை விட பெரிய பாபம் லோகத்துல கிடையாது. பெரியவாள்லாம் சொல்லுவா, ஒரு பதிவிரத்தையினுடைய கண்ணீர் பூமியில விழுந்துடக்கூடாது. அது விழுந்ததுனால உங்க கதை என்னாச்சு? சுபகிருத்து சுபமாப்னோதி பாபகிருத்து பாபமஸ்னுதே விபீஷணா சுபம் பிராப்தா தும் பிராப்தா பாபம் ஈதிருஷம். நல்லது செய்யறவன் நல்லதையே அடைவான், கெட்டது செய்யறவன் கெட்டதையே அடைவான். இப்ப பாருங்கள், விபீஷணன் க்ஷேமமா இருக்கிறார். இங்க இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்துக்கு ஆளாயிட்டாள். இத்தியேவம் கர்விதாபிசம். ரொம்ப பெருமையா நான் இருந்தேன், கர்வம் கொண்டு நான் இருந்தேன். என்ன கர்வம் அப்படின்னு, புத்திரோமே சக்கர நிர்ஜேதாக பர்த்தாமே ராட்சசாதிபகா பிதாமே. எங்க அப்பா சாட்சாத் அசுரராஜன், என் பர்த்தா ராட்சசராஜன், என் புள்ள இந்திரனையே ஜெயிச்சவன். எல்லா பெருமையும் ஒரு க்ஷணத்துல போயிடுத்தேன். உங்களுடைய தலைகள்லாம் உருண்டு கீழே விழுந்திருக்கே. ரண பாம்சுஷு, பூமியில உள்ள மண்ணுல உங்களுடைய சரீரம் முழுக்க உங்களுடைய அவயவங்கள்லாம் கடக்க, ரத்தம் தோய்ந்து கடக்க. ராமச்சந்திர பிரபுவோட யுத்தம் பண்ணி ராமரால வதைக்கப்பட்டீர் என்கிறது ரொம்ப பெரிய பெருமைதான் இல்லைங்கள? இருந்தாலும் கடைசி காலத்துல உங்களுக்கு வந்த ஒரு கேடுகட்ட அபகீர்த்தி, அதை மறுக்க முடியுமா? ராமர் ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது நேர போய் ராமரோட யுத்தம் பண்ணி சீதாதேவியை அபகரிச்சுட்டு வரல. பொதுவா யாராவது ஒரு பெண்மணி உங்களுக்கு வேணும்னு தோணித்துன்னா, அந்த பொண்ணோட அப்பா அல்லது கணவன் அல்லது பிள்ளை அவளோட தான் யுத்தம் பண்ணி அவ எல்லாரையும் அடிச்சுட்டு தான் கொண்டு வருவாள். அப்படித்தான் உங்களோட வழக்கம். சொத்த சூறையாடனாலும் அப்படிதான் பண்ணுவேள். ஆனால் ராமர் விஷயம் என்ன ஆயிடுத்து அப்படின்னா, கேடுகட்டு போய் ஒரு கோழையாக
ஒரு வெக்க நிலையை அடையிற மாதிரி ஒரு மாயா மான அனுப்பி ராமரை அப்புறப்படுத்திவிட்டு லக்ஷ்மணனையும் அப்புறப்படுத்திட்டு இவா 2 பேரும் இல்லாத சமயத்துல ஒரு பிக்ஷு வேஷத்துல ஒரு பிச்சைக்காரன் வேஷத்துல போய் சீதாதேவியை அபகரிச்சுட்டு வந்திருக்கிறேள். இதுதான் நீங்க கடைசியா செய்த காரியம் உங்களோட லைஃப்லயே. கைலாச மலையே உலுக்கியாச்சு, தட்சகன் முதலிய நாகதேவதைகள் எல்லாம் கட்டுப்படுத்தியாச்சு, பிரம்மதேவனை நோக்கி தபசு பண்ணி பிரம்மதேவனிடத்தையே சந்தோஷப்படுத்தி வரம் வாங்கிட்டாச்சு, மிகப்பெரிய காரியங்கள்லாம் பண்ணியாச்சு உங்க வாழ்க்கையில. ஒரு பெரிய மகாவீரனோட கடைசி காரியம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்மணியை அடையணுங்கிறதுக்காக அந்த பெண்மணி ஆத்துல இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை அவ கிட்ட பயந்து அவர்களை அப்புறப்படுத்திட்டு அந்த பெண்மணியை திருட்டுத்தனமா அபகரிச்சுட்டு வந்தான் என்று இது என்ன வீர லட்சணமா? இது மாதிரி ஒரு காரியம் நீங்க பண்ற மாதிரி ஆயிடுத்தே கடைசியில. டாமர்கிட்ட நேருக்கு நேர போய் மோதினான் செத்தான் அப்படின்னு இருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி ஒரு அழியாத கரை, ஒரு அபகீர்த்தி உங்களை பற்றிட்டு பார்த்தேன். நீங்க பண்ண மகாபாபங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பலனா உங்களுக்கு ஒரு நிரந்தரமான அபகீர்த்தி வரணும் என்று ஒரு கர்மா தீரியோ விதி அது மாதிரி நினைச்சு உங்களை இது மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண வச்சுடுத்தோம். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, சொத்தை இழந்தீர், பந்துக்களை இழந்தீர், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பிராபிய அபகீர்த்தி புவி, கெட்ட பேர் சம்பாதிச்சுண்டேன். அந்தே துர்கதிமேவ யாந்தி, துர்கதியை அடைஞ்சேள். துர்கதி அடைஞ்சேள்ங்கிறது ஒரு பார்வை. ஒரு மகாவீரன் அடிச்சு விட்டான் அப்படின்னா அப்போ இங்கேயே பாப்பம் நீங்கிடும், அதனால அதுக்கப்புறம் துர்கதி கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. மற்றொரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஸ்வயம் பகவானே அடிச்சிருக்கார், இது பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது. இதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் இந்த ஆஸ்பெக்ட் ராமாயணத்துல இருக்கு. கரன் போற சமயத்துல ராமர் சொல்றார், நிறையஸ்தம் விமானஸ்தாக, கரா உனக்கு நரகம் தாண்டாங்கிறார். நீ பண்ண பாப்பங்களுக்கு, நீ பண்ண குற்றங்களுக்கு நீ நரகத்துக்கு தான் போய் சேர போற அப்படின்னு சொல்றார். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல இங்க ஒரு வாக்கியம், யாந்தே துர்கதிமேவ யாந்தி மனுஜாக, துர்கதியே அடைவார்கள். அல்லது இங்கேயே உள்ள துர்கதின்னு வச்சுக்கோங்களேன், பூலோகத்திலேயே தான் உயிரோட வாழும் பொழுதே தான் புள்ள செத்து போய், தான் தம்பி செத்து போய், தன்னோட இன்னொரு தம்பி தான் பட்சத்திலிருந்து விரோதி பட்சத்துக்கு போய், தன்னுடைய பிள்ளைகள்லாம் போய் தேவாந்தகன் நராந்தகன் வாழலாம் போய் தனக்கும் அபகீர்த்தி கிடைச்சு அத்தைவ நரகா என்று சொல்லும்படியாக இத்தனை நரக வேதனையும் அனுபவிச்சுட்டு கிளம்புற மாதிரி ஆயிடுத்து ராவணனுக்கு. அந்தே துர்கதிமேவ யாந்தி மனுஜாகா என்று ஹேதே பவன் சாட்சினஹா, இதற்கு சாட்சியாத்தான் வாலியோ ராவணனோ மாரீச்சனோ இவா கதையெல்லாம் அமையிறது. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாபத்துக்கு பயப்படணும். இந்த நம்பிக்கை நிறைய வேணும் ஜனங்களுக்கு மத்தியில. பாபம் பண்ணா கஷ்டப்படுவோம், இது யதார்த்தம் கூட. பாபம் பண்ண கஷ்டப்படுவோங்கிறது ரொம்ப வாஸ்தவம். பாபம் பண்ண கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறதுக்கு பயப்படுறவாடா இருக்கணும் நம்ம. இதுதான் காட் ஃபியரிங் அப்படின்பா. அதுல சமூகத்துல பாவம் பண்ண கஷ்டப்படுவோங்கிறதுக்கு எவ்வளவு கூட பயம் இருக்கோ அவ்வளவு கூட சமூகம் தர்மத்துல ஸ்திரமா இருக்கும். இது மாதிரியான இதிகாசங்கள்ல துரியோதனன் கடைசியா என்ன ஆனான், ராவணன் என்ன ஆனான், இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடம் புகட்டக்கூடியதாக அமைகிறது. இது மாதிரி பாடம் புகற்ற இலக்கியங்களை தான் நம்ம பல காலங்களாக எங்கேயுமே உலகம் முழுக்க விரும்பி அணுகுகிறோம். பாடம் புகற்ற இலக்கியம். யத்காருண்யரசேன பூர்வமனலஹாய சீதோ பவன் மாருதேஹ தக்தும் தாம் ச விதேஹராஜ தனயாம் அக்னிஹ கதம் சக்னுயாத் ஏவம் வேத்தி ததாபி தேவா புவனே யே மகாத்ம்யமஸ்யா பவான் ஊரீகர்த்தும் அவாப கோபமதிகம் பூத்வா கிருபாபாரிதிஹி. அக்னி பரீட்சைன்னு ஒண்ணு சீதாதேவிக்கு தேவைதானா? அக்னி பரீட்சை தான் முன்னாடியே ஆயிடுத்தே சீதைக்கு.
தனியா இப்போ ஒரு அக்னி பரீட்சை நடக்கணுமா? எங்க ஆச்சு அப்படின்னு ஹனுமானுடைய வால்ல நெருப்பு வைக்க போறா என்ற உடனேயே சீதாதேவி அக்னியின் இடத்துல ஆக்கிய பண்ணா. எத்யஸ்தி பதி சுஸ்ரூஷா எத்யஸ்தி சரிதம் தபஹ எதிவாஸ்தி ஏகபத்னித்வம் சீதோபவ ஹனுமதா. என்னுடைய பதி சேவைங்கிறது சத்தியமாகில், என்னுடைய தபசு சத்தியமாகில், என்னுடைய கற்பு சத்தியமாகில், ராமச்சந்திர பிரபுனுடையும் கற்பு சத்தியமாகில், அதாவது ராமருடைய ஏகபத்னித்வம் ஏகபத்னி விரதம்ங்கிறது சத்தியமாகில், ஹே அக்னே நீ ஹனுமானுடைய வால்ல சீதளமாக இரு என்று சீதையினுடைய ஆக்ஞை. இந்த ஒரு ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டு அக்னி ஹனுமானுடைய வாழ சுடல என்கிறதுலயே சீதையினுடைய பெருமை பிரகடனம் ஆயிடுச்சு. சீதை சொன்னதை கேட்டு அக்னி வேற ஒருத்தருடைய வாழையே சுடல. அதுவே அக்னி பரீட்சை தான். அக்னி பரீட்சைன்னு சொல்றதை விட இதுவே பிரபாவ தரிசனம் தான், சீதா பிரபாவ தரிசனம் தான். அப்படிப்பட்ட தேவிக்கு இப்ப மறுபடியும் அக்னிக்குள்ள பிரவேசம் பண்றது என்கிறது வேணுமான். இது தெரியுமே ராமருக்கு. அவர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பண்ணலையா? அவருக்கு தெரியாதா சீதாதேவியுடைய பாத்திபத்தியம் என்னன்னு? அவர் தானே சொல்றார், அனன்ய ஹிருதயாம் பக்தாம் மச்சித்த பரிவர்த்தினீம் அகமபி அவகச்சாமி என்று ரொம்ப தெளிவா சொல்றார். அக்னி பகவான் சீதாதேவியை மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்த உடனே ராமர் சொல்ற வார்த்தை அனன்ய ஹிருதயாம், என்னை தவிர அவள் யாரையும் நினையாதவள், பக்தாம் பரம பக்தையானவள், என்னுடைய ஹிருதயத்துல ஹிருதயமாகிய கோவில்ல குடிகொண்ட தெய்வம், மச்சித்த பரிவர்த்தினி, இப்படிப்பட்ட சீதையை நான் அறிவேன் என்று தெளிவா சொல்றாரு. பரீட்சை பண்ணணுங்கிறதுக்காக இது மாதிரியா செய்யல. முதல்ல அக்னி பரீட்சைங்கிற வார்த்தையே தப்பு. பெரியவாள்லாம் அக்னி பிரவேசம்னு தான் சொல்லுவா. தலைப்புலாம் ராமாயண உபன்யாச தலைப்புல கூட அக்னி பிரவேசம் அப்படின்னு தான் போடுவா. அக்னி பரீட்சை இல்ல. அது பரீட்சை என்ன, நான் உன்னை டெஸ்ட் பண்றேன், அக்னியில இறங்கி காட்டு அப்பதான் ஒத்துப்பேன் அப்படிலாம் இங்கே ராமர் சொன்னாரான்னு. அது மாதிரிலாம் அங்க நடக்கல. அது மாதிரிலாம் நடக்கல. ராமச்சந்திர பிரபு விமுகமா இருக்கார். சீதாதேவி வரும் பொழுது விமுகமா சில வார்த்தைகள் பேசவும் பேசுறார். பேசும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, சீதாதேவியா மனசுக்குள்ள ஒரு தாபப்பட்டு இப்பொழுது என்னுடைய பிரபாவத்தை காட்டுறேன் பார், இந்த வைபவத்தை காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறா. இதுக்கு காரணம் ராமருடைய ஹிருதயத்தை புரிஞ்சுக்கிறார். ராமர் சந்தேகப்படுறார் அப்படின்னு சீதா எடுத்துக்கல. ராமர் சந்தேகமும் படல. ராமர் விமுகமா இருக்கிறத பார்த்து ராமருடைய ஹிருதயம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறார். ஹிருதயம் என்ன அப்படின்னா, சீதாதேவி லோகத்துக்கு அவ யாருங்கிறத காட்டணும். சீதா மகாத்மியம் லோகத்துக்கு புரியணும். இதுதான் ராமருடைய எதிர்பார்ப்பு. அப்படி என்ன லோகத்துக்கு பிரகடனம் பண்ணி தான் சீதையை ஏத்துக்கணுமா? பிரகடனம் பண்ணாமையே ஏத்துக்கலாமே அப்படின்னா, அங்கதான் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. இது ஸ்ரீ அண்ணா உபன்யாசம் மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். லோகத்துக்கு சீதா மகாத்மியம் புரியணுங்கிறது மட்டும் இங்க விஷயம் இல்ல. லோகம் நம்மளை என்ன நினைக்குமோ அப்படின்னு சீதையே தாபப்படுறான்னு இந்த ஸ்லோகங்கள் இருக்கு. லஜ்ஜயா தொவலீயந்தி சேஷு காத்திரேஷு மைதிலி. நம்மளை என்ன நினைக்குமோ லோகம், ஒரு பப்ளிக்ல இனிமே சீதை லோகம் என்ன நினைக்குமோங்கிற காம்ப்ளெக்ஸோடையே வந்தால் அது சீதைக்கே நல்லது இல்லையே அப்படின்னு நினைக்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது அதனால சீதையோட மனசுல என்ன ஒரு கிளேசம் இருக்கோ அந்த கிளேசத்தை போக்கணும். லோகத்துக்கு சீதையோட மகாத்மியம் பிரகடனம் ஆனாத்தான் சீதையோட மனசுல உள்ள கிளேசம் போகும். அதனால தேவி மறுபடியும் திரும்பி வரும்பொழுது, இவர் தான் அழைச்சுன்னு வர சொல்றார் தேவிய. தேவி திரும்பி வரும்பொழுது விமுகமா இருக்கார். அப்போ சீதாதேவிய கிளம்பி என்னுடைய மகாத்மியத்தை காட்டுறேன். யதாமே
ஹிருதயம் நித்யம் நாபசர்பதி ராகவாத் ததா லோகஸ்ய சாட்சி மாம் சர்வதः பாது பாவகः கர்மணா மனசா வாச்சா யதி நாதி சராம்யஹம் ராகவம் சர்வதர்மஜ்யம் ததா மாம் பாது பாவகः யதா மாம் சுத்தசாரித்ராகாம் சுத்தாம் ஜானாதி ராகவः ததா லோகஸ்ய சாட்சி மாம் சர்வதः பாது பாவகः. கர்மாவுனாலேயோ வாக்குனாலேயோ மனசுனாலேயோ நான் ராமரை அதிக்கிரமிச்சது இல்லைங்கிறது சத்தியமாகி இந்த அக்னி என்ன காப்பாத்தட்டம் என்று சீதாதேவி அக்னியை பார்த்து சொல்லி அக்னிக்குள்ள பிரவேசிக்கிறா. கொஞ்ச நாழில அக்னி பகவான் மறுபடியும் சீதாதேவியை அழைச்சிட்டு வந்து ராமரிடத்துல கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது சமஸ்த தேவதைகளும் ஆகாசத்துல கூடி விடுறார். எல்லாருமா சேர்ந்து ராமரிடத்துல ஒப்படைக்கிறா சீதையை. எல்லாரும் ஒரே முகமா ராமரிடத்துல சொல்றது, அதுவும் அக்னியை முக்கியமா வச்சுட்டு அக்னி முகாவை தேவா. சர்வதா பரம பூஜ்யானவள் சீதை, பரம பவித்திரமானவள். ராமா அவளை உபேட்சிக்காதே என்று சொல்லிதான் ராமரோட சேர்க்கிறார். இவ்வளோத்தையும் நடத்துகிறார் பிரபு. ஏன் அப்படின்னா சீதையினுடைய மகிமை லோகத்துக்கு பிரகடனம் ஆகட்டும், லோகமும் சீதா மகாத்மியத்தை புரிஞ்சுக்கணும், அதனால சீதையினுடைய மனசுல உள்ள கிளேசமும் போகணும் என்கிறதுனால சூக்ஷ்மமா மகானுபாவரான ராமர் ஹிருதயத்துல சங்கல்பிச்சு நடத்தின இந்த வைபவம் தான் அக்னி பிரவேசம் என்கிறது. தேவானாமபி துஸ்தரே சுவிததே சம்சார சிந்தௌ விபோ பூத்வா சேதுரியம் ஸ்வயம் ததபிதா சந்தாரயதி ஆஸ்ரிதான் கிருச்ரேணைவ பவான் விதாய கபிபிஹி சந்தர்சயதி ஆதராத் அல்பேஸ்மின் லவணாம்பசீதி கதிதா துவம் சீதையா லஜ்ஜிதா. இது ஒரு ரசோக்தியான ஸ்லோகம். ஆகாச மார்க்கமா புஷ்பக விமானத்துல சீதாராமாள் வந்துட்டு இருக்கும் பொழுது சீதாதேவிக்கு ராம சேத்துவை காட்டுறார் ராமர். இதுதான்மா நான் கட்டின சேத்து, இத்தனை வானராள் இவ்வளவு பரிசிரமப்பட்டு இந்த சேத்துவை கட்டினா தெரியுமா அப்படின்னு காட்டும் பொழுது சீதாதேவி ராமரை ஒரு பிரேமையினால கொஞ்சம் பரிகாசம் பண்றாளாம். என்ன சொல்றாளாம், தேவாளுக்கு கூட தாண்ட முடியாத சம்சார சமுத்திரம், அந்த சம்சார சமுத்திரத்தை உங்களுடைய திருநாமமே யாரையும் தாண்ட வச்சுடுறதே. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இத்தினோண்டு கடலை கடக்கிறதுக்கு, சம்சார சமுத்திரங்கிறது சாதாரணம் இல்லை, சம்சார சமுத்திரத்துக்கு ஆதியும் தெரியல அந்தமும் தெரியல, அப்பேற்பட்ட சம்சார சமுத்திரத்தை ஒரு சாமானியனை கடக்க வச்சுடுறது உங்களுடைய திருநாமம். ஆனால் நீங்களோ ஒரு 100 யோஜனை தூரம் சமுத்திரம், இந்த லவண சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபட்டேடா அப்படின்னு தேவி ராமரிடத்துல ஹாஸ்யமா சொன்னா என்று இந்த ஸ்லோகம். ஒரு கவியினுடைய, பக்தனான ஒரு கவியினுடைய ஒரு வர்ணனை. சீதா லக்ஷ்மண வானரீஹி சஹ பவான் கைகேயி புத்ரேண ச யத் சாநித்யவசேன கோசலபதே சம்பிராப்தவான் ஜீவிதம் முக்கிய பிராணே ரகசிய ரூபம் அனகம் தம்மாருதிம் பாவயன் தீர்க்கஞ்ச ஆயுஹு அவாப்ய பக்தி மமலாயாம் தொய்யேவ குர்யாமஹம் தொய்யேவ குர்யாமஹம். ஹனுமத் தத்துவம் எல்லாருக்கும் தெரியும். ஹனுமார் வாயுகுமாரன் என்று. வாயு யாரு? பிராணம். ஆஞ்சநேய சுவாமியே ஸ்ரீமத் ராமாயணத்துல முக்கிய பிராணம் என்கிறார். ராமாயணத்துல ஹனுமார் வந்த பிறகு யாருமே பிராணனை விடல. பிராணதாரகன் ஹனுமார். அதாவது ராம பரிவாரத்துல யாருமே பிராணனை விடல.
ஹனுமார் வரத்துக்கு முன்னாடி ஜட்டாயு காலமானார், தசரதர் காலமானார். ஹனுமார் வந்ததுக்கு அப்புறம் ராம பரிவாரத்துல ஒருத்தர் காலமாயிட்டார் அப்படிங்கிறது இல்லாத மாதிரி ஆஞ்சநேய சரித்திரம் அமையிறது. மாதிரி சீதாதேவி ஏகாந்தமா கதறுங்கதற ராம விரகத்துல. ராமர் தரிசனம் பண்ணாம இனிமே உயிர் தரிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய கூந்தலையே எடுத்து மரத்துல கட்டிண்டு கழுத்துல சுலுக்கு போட்டு விடலாம் அப்படின்னு வரும் பொழுது ஹனுமான் தான் மரத்து மேலேந்து ராம கதையாகிய அமிர்தத்தை கொடுத்து சீதாதேவிக்கே ஜீவனத்தை கொடுத்தவர் ஹனுமார். அங்க மட்டும் ஹனுமார் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க. சாட்சாத் சீதாதேவி தாயாருக்கு ஜீவனத்தை கொடுத்தவர் ஹனுமான். லக்ஷ்மணே வானரைஹி சஹ பவான். இந்திரஜித் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டான். எல்லா வானராலும் கீழே விழுந்துட்டா. அனாத்தின் இருக்கா. சில பேர்லாம் வந்து ஆஹா ஆஹா அப்படின்னு. சில பேருக்கு பிராணம் போயிடுது. சில பேர் அனாத்த கூட முடியாம வெறும் துடிச்சுட்டு இருக்கா. இப்படி பல கோடி வானராள்ல மலையான வானராள் நலன் நீலன் குமுதன் கபாட்சன். ஒரு இடத்துல மலையா ஒரு வானரம் சுக்ரீவ மகாராஜா படுத்துட்டு இருக்கார். 2 பேர் கையில தீப்பந்தம் ஏந்திட்டு இப்படி எங்கெங்க எந்தெந்த வானராள் விழுந்து கிடக்கான்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சஞ்சாரம் பண்ணிட்டே வரா. சஞ்சாரம் பண்ணி வரும்போது ஒரு இடத்துல பார்த்தா ராமகிருஷ்ணாலே விழுந்து கிடக்கா. அது அவ முகத்துல உள்ள தேஜஸ விட்டால் வேற எதை வச்சும் அவ பிராணனோட இருக்கான்னு சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு விழுந்து கிடக்கா. ஒரு இடத்துல ஒரு பெரியவர் விழுந்து கிடக்கார், வயசானவர். வா 2 பேர் அங்க வரா இல்லையா, அவ 2 பேர்ல ஒருவர் இந்த பெரியவரை கிட்டக்க போய் பார்த்த ஜாம்பவானா இந்த தீப்பந்தத்தை முன்னாடி கொண்டு வந்து ஜாம்பவானை பார்த்து சௌக்கியமா இருக்கேடா. மெல்ல ஜாம்பவான் வாயை திறந்து கேட்டாராம், உன்னை என்னால பார்க்க முடியலப்பா. சொரேணத்வாபிலட்சையே, ஆனா உன் குரலால புரிஞ்சுக்கிறேன். விபீஷணம் தானே நீ. நான் சௌக்கியமா இருக்கிறது அப்புறம் இருக்கட்டும், அந்த அஞ்சனை ஒரு குழந்தைய பெற்றாலே, இந்த பாக்யவதியான அஞ்சனை, அவன் சௌக்கியமா இருக்கான? அஞ்சனா சுப்ரஜாயேன மாதரிஸ்வாச்ச நைருதே ஹனுமான் வானரஸ்ரேஷ்டா பிராணான் தாரயதே குசித். விபீஷணனுக்கு ஆச்சரியம். பட்டுன்னு வந்த உடனேயே ஹனுமான் சௌக்கியமானு விசாரிக்கிறீங்களே, வேற யாரையுமே நீங்க விசாரிக்கலையே. ராமர் எப்படி இருக்கார், லக்ஷ்மணன் எப்படி இருக்காருன்னு கூட கேட்கல. நைவ ராஜனி சுக்ரீவே நாங்கதே நாபி ராகவே ஆரிய சந்தர்சித ஸ்நேஹா யதா வாயுசுதே பரஹா. சுக்ரீவனையோ அங்கதனையோ கூட விசாரிக்கல, ஹனுமான் சௌக்கியமானு விசாரிக்கிறீர்களே, அதுக்கு காரணம் என்ன? ஜாம்பவான் சொன்னார், அதுக்கு காரணம் இருக்குப்பா, சொல்றேன். தஸ்மின் ஜீவதி வீரே து ஹதமபி அஹதம் பலம் ஹனுமதி உஜ்ஜித பிராணே ஜீவந்தோபி வயம் ஹதாஹா. அந்த ஒரு மகாவீரன் வாழறதுனால எல்லா வாழறாலும் வாழறதா அர்த்தம். எல்லா வானராலும் போயிட்டாலும் அவர் ஒருத்தர் உயிரோட இருந்தா எல்லாரும் உயிரோட இருக்கிறதா அர்த்தம். அவர் ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா வானரால் எல்லாரும் உயிரோட இருந்தாலும் செத்ததாதான் அர்த்தம் என்று ஜாம்பவான் சொல்லும் பொழுதே அந்த விபீஷணன் பக்கத்துல இருக்கிற ஹனுமார் கொஞ்சம் முன்னாடி வந்து ஜாம்பவான் இடத்துல அடியேன் இருக்கிறேன் என்கிறார். ஜாம்பவான் அப்படி திரும்பினார், ஹனுமாரை பார்த்தார். ஹனுமன்னு, உம்மால ஆக வேண்டிய காரியம், பெரிய காரியம் இருக்குப்பா. என்ன காரியம் சொல்லுங்க, இப்பயே கிளம்புறேன். என்ன துடிச்சுட்டு இருக்கார்.
கைங்கரியம் பண்ணி எப்படியாவது எழுப்பிடலாமா ராமலட்சுமணாளன்? ஜாம்பவான் சொன்னார், இங்கேருந்து 1000 யோஜனை தூரம் தாண்டினான்னு ஹிமாலயத்து பக்கத்துல ஓஷதி பர்வதம் என்று வருது. அந்த ஓஷதி பர்வதத்தை எடுத்துட்டு வரணும். அதுக்கும் சிலைக்கல ஹனுமார். நேர போறார், மலைக்கு மேல ஏறணும். திரும்பறார், நமஸ்கிருத்வாத ராமாயே. அதுதான் ஞானத்தோட லட்சணம். இந்த க்ஷணம் கூட ஹனுமாருக்கு தோணலையா? போற வழியில ராமலட்சுமணா விழுந்து கிடக்கா, இவாளை நான் தானே பிழைக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு க்ஷணம் தோணணும் இல்லையா? அந்த சமயத்துல கூட ராமலட்சுமணால நமஸ்கரித்து மலைக்கு மேல மலையா ஏறி சபுச்சமுத்தியம் ஏ புஜங்க கல்பம் வினம்ய பிருஷ்டம் சிரவணே விகுஞ்சே விவருத்திய வக்திரம் படவா முகாபம் ஆபுப்ருவே வியோமனி சண்டவேகா. தன்னுடைய வாளை உயர்த்தி தன்னுடைய 2 கைகளையும் முன்னாடி தள்ளி தன்னுடைய வலது கால மடக்கி இடது கால பின்னாடி நீட்டி வாய பொழந்து ஜெய் சீதாராம் என்கின்ற ஒரு கர்ஜனையோட ஹனுமான் ஆகாசத்தில் குபீல்னு பாஞ்ச. சக்கரம் யதா விஷ்ணு கராக்கிரமுக்தம், விஷ்ணு சக்கரம் எப்படி பறக்குமோ அது மாதிரி பறந்தார். சயோஜன சஹசிராணி சமதித்ய மகாகபி, ஆயிரக்கணக்கான யோஜனையை தாண்டி திவ்யௌஷதி தரம் சைலம் வெச்சரன் மாருதாத்மஜாயா, திவ்ய ஓஷதிகள்லாம் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த பெரிய மலை, அந்த மலைக்குள்ள பிரவேசிச்சு மலையில எங்க ஓஷதி இருக்கு அப்படின்னு இங்கேயும் அங்கேயும் தேடுறார். தேடியும் கண்டுபிடிக்க முடியல. ஓஷதிகள்லாம் திவ்யமான ஓஷதிகள். இந்த ஓஷதிகள்லாம் ஹனுமானை பார்த்த உடனே பட்டுன்னு மறைஞ்சது. ஹனுமானுக்கு ரொம்ப கோபம் வந்தது. ராம கைங்கரியத்துக்கு ஒன்று உபயோகப்படுத்தணும் தானே அங்கேன்னு வந்திருக்கேன். ராம கைங்கரியத்துக்கு தயங்கி மறையற எங்கேயாவது அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னார். உடனே அந்த மலையையே ஒரு உலுக்கு உலுக்கினார், வேரோட பிடுங்கினார் மலையை. சதஸ்ய சுங்கம் சனகம் சனாகம் சகாஞ்சனம் தாத்து சஹஸ்ரஜுஷ்டம், ஆயிரக்கணக்கான தாத்துக்களோட ஆயிரக்கணக்கான அருவிகளோட அதுல இருக்கக்கூடிய நிறைய யானைகளோட கூட நிறைய மரங்களோட கூட அப்படியே அந்த மலையை பெயர்த்தெடுத்து ஆகாச மார்க்கமா மறுபடியும் விஷ்ணு சக்கரம் போல பாஞ்சார். நேர லங்கையில வந்து இறங்கினார். சபாஸ்கராத்வானம் அனுப்பிரவிஷ்டஹாயா ரவே சமீபே பிரதி பாஸ்கராபஹ, 2வது சூரியன் போல தக 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 தகன்னு ஜொலிக்கக்கூடிய மாருதி பூமியில வந்து இறங்கி அந்த மலையை வச்சாரோ இல்லையோ, இந்த மலையில இருக்கக்கூடிய ஓஷதியினுடைய காத்தெல்லாம் பட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா வானர வீராலும் பட்டு 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 பட்டுன்னு எழுந்து விட்டா. ராமலட்சுமணாலும் எழுந்து விட்டா. எல்லாருக்கும் உற்சாகம் வந்தது. எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணா. இப்படி சாட்சாத் ராமருக்கே லக்ஷ்மணனுக்கே இங்க இருக்கக்கூடிய எல்லா வானராளுக்கும் பிராணமாக முக்கிய பிராணமாக இருக்கக்கூடியவர் ஹனுமான். சீதா லக்ஷ்மண வானரை சஹ பவான் கைகேயி புத்திரேண சேகே 14 வருஷம் ஆயிடுத்தே, இன்னும் ராமர் வரலையே ராமர் வரலையே ராமர் வரலையேன்னு காத்துட்டு இருக்கார் பரதன். 14 வருஷம் ஆகியும் ராமர் வரலன்னா அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு என் வாக்கை என்னால மீற முடியாது என்று நினைச்சு அக்னியை வளர்த்துட்டார். கடைசியா அம்மாக்கள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு வசிஷ்டரையும் நமஸ்காரம் பண்ணி அக்னியை வலம் வந்து உள்ள பிரவேசிச்சு விடலாம்னு வசிஷ்டர் சொன்னார், அவசரப்படாதப்பா, ஊருக்கு போறவா வரத்துக்கு முன்ன பின்ன ஆகும், கொஞ்சம் பொறுத்து ராமர் வந்துடுவார். உடனே பரதன் சொன்னார், ராமண்ணாவுக்கு சத்தியம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமாச்சு எனக்கு. நான் இப்படி சத்தியத்தை கைவிடுறது? நானும் தானே பிரதிஜை பண்ணியிருக்கேன், 14 வருஷம் கழிச்சு பிரபு வராத போனா அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன். என்னால முடியாது, இப்பயே அக்னி பிரவேசம் பண்ணி ஆகணும் என்று என் பிரதிஜையை என்னால மீற முடியாதுன்னு சொல்லி அக்னிய வலம் வரார். எல்லாருக்கும் கவலை, பரதனை பறி கொடுத்துருவோமோ அப்படின்னு கௌசல்ய கைகேயி சுமித்ரா எல்லாருமே கதர். வசிஷ்டரே கவலைப்படுறார். அப்படி கவலைப்படும் இத்தனை பேரோட கவலையும் ஒரு க்ஷணத்துல நீக்கிண்டு அங்கேந்து வந்து ஆஞ்சநேய சுவாமி ஜெய சீதாராம்னு கர்ஜனை பண்ணிட்டு வந்து குதிச்சு, ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன், பிரபு வரார் பிரபு வரார் பிரபு வரார், ராமர் வரார், நீ என்னத்துக்கு அக்னியை மூட்டி வச்சிருக்க, கையினால் எரியை கரியாக்கினாயா. அப்படியே பட்டுன்னு அக்னியை அணைச்சு விட்டார். எப்படி இருக்கும் பரதன்? என் பிரபு வரார். சுணோம்யகம் பிரீத்திகரம் மம நாதஸ்ய கீர்த்தனம். ஆனந்த கண்ணீர் விட்டு மேனி சொல்றது பரதன் மூர்ச்சியா இருந்துட்டான்.
துக்கத்துல மூர்ச்சியாய் விழுவா, ஆனந்தத்துல மூர்ச்சியாய் விழுந்ததை சொல்றாரு இங்க வால்மீகி. எழுந்துட்டு ஹனுமான ஆலிங்கனம் பண்ணிட்டார். உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வேனோ தெரியலையே. இதுதான் பரதனுடைய நிலை. என்ன கைமாறு செய்வேனோ. இதுதான் சீதையினுடையும் நிலை, இதுதான் ராமருடையும் நிலை. ஹனுமாரை பார்த்து நகுருமி சதுருசம் பிரியம் அப்படின்னு ராமர் சொல்றார். கடனாளியா போயிட்டேனேப்பா அப்படின்னு. ராவண வதத்துக்கு அப்புறம் ஹனுமார் தான் வந்து சீதையின் இடத்துல செய்தியை சொல்றார். உடனே சீதையும் சொல்றா, நான் கடனாளியா போயிட்டேனேப்பா. உங்களுக்கு என்ன ஹிருதயமோ அதே ஹிருதயமே தான் ராமச்சந்திர பிரபுவுக்கும். நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே சொல்றே அப்படின்னு ஹனுமார் கேட்கிறார். அதுக்கு சீதை சொன்னா, நாங்க ரெண்டு பேரோட ஹிருதயமும் ஒண்ணுதான்ப்பா, அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனா எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து இப்படி சொல்ல வச்சுட்ட பக்தனா நீ இருக்கையே. எல்லாரும் ஹனுமாருக்கு கடன்பட்டவாளே தவிர ஹனுமார் யாருக்கும் கடன்பட்டவர் கிடையாது. ஹனுமார் சுதந்திரம், சொச்சந்தம். சொச்சந்தனா சுதந்திரனா இருந்துட்டு தாசனா இருக்கிறவர் ஹனுமார். சுதந்திரனா இருந்துட்டு தாசனா இருக்கிறவர். யாராலையும் ஆக வேண்டிய காரியம் எதுவும் கிடையாது ஹனுமாருக்கு. இருந்தாலும் என்னென்ன, ஏன் சுவாமி, ஏன் பிரபு அப்படின்னு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட யாருக்கும் கடனாளியே ஆக மாட்டார் அவர். அப்பேற்பட்ட ஹனுமான், அந்த ஹனுமானை பார்த்து இங்க பரதனும் கையை விரிச்சுட்டார். என்ன செய்வேணும், உங்களுக்கு அத்தை பண்ணட்டுமா, இத்தையெல்லாம் கேட்கிறார். பார்க்கறதுக்கு பிரம்மச்சாரியா தெரியல. உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா, கிராமங்கள்லாம் எழுதி வைக்கட்டுமா, நகரங்கள்லாம் எழுதி வைக்கட்டுமா, நிறைய வயல்வெளி எழுதி வைக்கட்டுமா, எது எந்த ஒரு கடனுக்கும் ஆட்பட மாட்டார் ஹனுமான்னு தெரியும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத பக்தர் அவர் ஹனுமான். இவ்வாறு எல்லாரையும் வாழ வைக்கிற தெய்வம் ஹனுமான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் அழகா ராமாயணத்தினுடைய முக்கிய பிராண ஸ்வரூபம். ஹனுமார ராமருக்கு எழுத்தாப்புல வந்து ஹனுமார ஸ்தோத்திரம் பண்றாரு பாருங்க. ராமகதாமிருத சாரத்துல உள்ள எல்லா ஸ்லோகமுமே ராமரை சம்போதனம் பண்ணி, அதாவது ராமரை அட்ரஸ் பண்ணி தான் இருக்கும், ராமரை அழைச்சுதான் இருக்கும். அது மாதிரி இங்க அமைகிறது ஸ்லோகம். என்னென்ன, பிரபோ உங்களுடைய கதையிலேயே ஹனுமார் தான் முக்கிய பிராணம். உங்க எல்லாருக்கும் பிராணமா இருக்கிற அந்த ஹனுமான், அதே ஹனுமாரையே நான் தியானம் பண்ணிக்கொண்டு, இது ரொம்ப அபூர்வமான ஸ்லோகம். அது ராமரை பார்த்து பேசுறார். எந்த பக்தனும் ராமரை பார்த்து பேசும்பொழுது நீங்களே தான் கதின்னு தான் சொல்லுவா, அவரோட குணங்களை தான் சொல்லுவா, உங்களை ஆசிரியக்கிறேன் தான் சொல்லுவா. ஹே ராமா, அப்பேற்பட்ட மாருதியே நான் எப்பொழுதும் தியானம் செய்து கொண்டு தீர்க்கம் ச ஆயுகு அவாப்பிய, தீர்க்கமான ஆயுச அடைஞ்சு, முக்கிய பிராணம் அவர், அவரிடத்துலேருந்து நான் தீர்க்கமான ஆயுச அடைஞ்சு. எதுக்கு இந்த தீர்க்கமான ஆயுசு இருந்தேன், அமலாம் பக்தின் தொய்யேவ புரியாமகம், சுத்தமான பிரேம பக்தியை உம்மிடத்திலேயே நான் செய்வேன். நல்ல தீர்க்கமான ஆயுசு இருந்தா அவ்வளவு ஆயுசுக்கும் பக்தி பண்ணலாம் இல்லையா? அந்த ஆயுசு எங்கேன்னு வருது அப்படின்னு ஹனுமத் பூஜையால வருது. அந்த ஒரு ஆயுச அடைஞ்சு அமலமான பக்தி, சுத்தமான பக்தியை உம்மிடத்திலேயே அடியேன் செய்கிறேன் என்று இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கக்கூடிய அழகு. हे स्वामिन् विजयी भवेति बहुभिः साकेतवासैर्जनैः संगीतं कुसुमैश्च पूजितमिमं राजाधिराजं प्रभुं सुग्रीवाङ्गद राक्षसेन्द्र भरत व्यादादिभिः सेवितं हैमस्यन्दन मध्य सुस्थितमहं ध्यायामि सीतापतिं, ध्यायामि सीतापतिं. हे स्वामिन् विजयी भवे, हे स्वामिन् विजयी भवे என்று அயோத்தியாவாசிகளான ஜனங்கள் எல்லாரும் அயோத்தியா வீதியில எழுந்தருளுகின்ற ஸ்ரீராமரை ஸ்வாகதம் பண்றார். நிறைய புஷ்பங்கள்லாம் வச்சுட்டு கீழையும் தூவரா, மாடத்துல இருந்தும் தூவரா ஜனங்கள் ஏராளமா. சங்கீதம் குசுமைச்ச பூஜிதம், அவரோ அந்த தேர்ல எழுந்தருளி ஜாம் 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 ஜாம்னு ராஜாதிராஜ பிரபுவா வரார்.
ராஜாதிராஜம் பிரபும் சுக்ரீவ அங்கத ராட்சசேந்திர பரத வியாதாதிபிகி சேவிதம். நவநாக சகசிராணி ஈராஸ்தாய வானராக ராமச்சந்திர பிரபு தேர்ல வரும் பொழுதே ராமருக்கு முன்னாடி நிறைய யானைகள், அந்த யானைகள் மேல வானராள்லாம் போராடலாம். அவளுக்கு தலைவர்களா இருக்கக்கூடிய அங்கதன், சுக்ரீவன் முதலியவர்கள்லாம் போறார். ராட்சசேஸ்வரனான விபீஷணன் ராமச்சந்திர பிரபுவுக்கு சாமரம் போடுறார். இன்னொரு பக்கம் நின்று லட்சுமணரும் சாமரம் போடுறார். தேர்ல வரக்கூடிய ராமருக்கு சத்ருகுணனே கொடை பிடிக்கிறார். பரதன் தேர ஓட்டுறார். தியானம். பரதன் தேர ஓட்டி ராமர் அந்த தேர்ல எழுந்தொழி வந்தா எப்படி இருக்கும்? ஜக்ராஹ பரதோ ரஷ்மீன் சத்ருகுணா சத்திரம் ஆததே. நல்ல தகதகன் ஜொலிக்கக்கூடிய சுவர்ண காந்தி மிக்க தேர்ல இவ்வாறு சீதாபதி சீதாதேவியோட கூட வரக்கூடிய இந்த ஆச்சரியமான காட்சி நம்முடைய கண் முன்னே எப்பொழுதும் தெரிந்து கொண்டே இருக்கு. இப்படி ரதோத்சவத்தில் வரக்கூடிய ரதாரூடனான ராமரை சீதாராமாவோட தியானிக்கிறேன் என்று ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் பட்டாபிஷேக ஸ்லோகம். நானா ரத்ன விராஜிதாசனவரே ஸ்ரீபாத பீடான்விதே ராஜந்தம் சகிதம் விதேஹ சுதயாச்ச ஆனந்த கோலாகலம் பிராத்ருப்யாம் வரசுப்ரசாமர யுகேன ஆராதிதம் சாதரம் ஸ்வேதச்சத்ர சமாவிருதம் ஸ்மரமனஹ பட்டாபிஷிக்தம் பிரபும் பட்டாபிஷிக்தம் பிரபு. நானாவிதமான ரத்னங்கள் ஆசனத்துல பதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆசனத்துக்கு கீழே ஒரு பாதபீடம் இருக்கு. அந்த பாதபீடத்துல தன்னுடைய சரணாரவிந்தத்தை வச்சு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சிம்மாசனத்துல எழுந்தருளி இருக்கிறாராம். விதேக சுதயா சகிதம் சீதாதேவி பக்கத்துல எழுந்தருளி இருக்கிறாள். இப்படி ஒரு காட்சி. சிம்மாசனத்துல இருக்கிற ராமர் மதிய குலதேவதா வசது ரத்ன சிம்ஹாசனே. நம்முடைய ஹிருதய கமலமாகிய சிம்மாசனத்துல இவ்வாறு சீதாராமர்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள். ஆனந்த கோலாகலம். அருமையா இந்த இடத்துல இந்த கட்டத்துல கோலாகலங்கிற பதத்தை போட்டுட்டார். ஆனந்த கோலாகலனாக ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இருக்கிறார். என்ன எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருக்கலாம், இருந்தாலும் கோலாகலம், பக்த கோலாகலம் சந்நிதி என்கிறதுல என்ன ஒரு பெருமை என்ன? ஆயிரக்கணக்கான முறை ராமாயண பாராயணம் பண்ணி அந்த ஆயிரக்கணக்கான பாராயணங்களையும் ஏற்றுண்டவன் பகவான் ஸ்ரீ ராமாயண மாமா. அதாவது ஆயிரக்கணக்கான பாராயணம்ங்கிறதே துர்லபம். ஒத்தரே 1000 முறை ராமாயண பாராயணம் பண்றதுங்கிறது துர்லபம். அப்படி பாராயணம் பண்ணக்கூடிய ராமாயண மாமா அந்த ராமாயண கந்தத்தை தவிர வேற எதையும் பாராயணம் பண்ணாத பரமைகாந்திய நிஷ்ட உடையவர். அவர் வாயால 1000 பாராயணங்கிறது அடுத்தது. நினைச்சு பார்த்தேன்னா அதுவும் அந்த கோலாகலனை தவிர வேற எந்த மூர்த்திக்கும் பாராயணம் பண்ணி பட்டாபிஷேகத்தை சமர்ப்பணம் பண்ணாதவர். பரமைகாந்தியம் 2 விதத்துல. இந்த மூர்த்தியை தவிர வேற தெரியாது பரமைகாந்தியம். ராமருங்கிற தெய்வத்தை தவிர வேற தெரியாது என்ற பரமைகாந்தியம். ராமாயணங்கிற கிரந்தத்தை தவிர வேற எதுவும் தெரியாது என்ற பரமைகாந்தியத்தை வச்சு நம்முடைய சமகாலத்துல நம்மளுடைய நயனகோச்சரமா இருந்த ஹனுமார், அப்படிதான் சொல்லணும் அவரை. வீரிய தைரிய சௌரியம் மலையை கொண்டு வருவாரெல்லாம் கேட்கக்கூடாது. ஆஞ்சநேய சுவாமி அப்படிங்கிறவருக்கு 2 டைமென்ஷன். மலையை கொண்டு வருது, அக்ஷகுமாரனை சிக்ஷை பண்றது, அசகாய சூரனா இருக்கிறதுங்கிறது ஒண்ணு. அவருடைய வீரியமோ தைரியமோ சௌரியமோ எல்லாமே உபாதி தான் ஹனுமாருக்கு. ஆனா ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ராம பிரேம, ராம நிஷ்ட, ராம பக்தி.
ராமாயண மாமாங்கிறவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு வீரிய சௌரிய தைரிய இத்தியாதிகள், அக்ஷகுமாரனை சிக்ஷை பண்றது, மலையை கொண்டு வருது இத்தியாதிகள், இவையெல்லாம் நீங்க பெற்ற ராமதாஸ்யம், ராமபக்தி, ராம பிரேம அப்படிங்கிற சொரூபம் ஒன்றே கொண்ட ஹனுமார்னு ஒருத்தரை பார்க்கணும்னா அப்போ இவரை தரிசிச்சுக்கலாம். அப்படி நமக்கு எழுத்தாப்புல நம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு மகான் நடமாடிக்கொண்டு இருந்தாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்பேற்பட்டவர் வாயால ராமாயண பாராயணம் 1500 முறை பாராயணம், அந்த பாராயணம் எல்லாத்தையும் பகவான் ஸ்வீகரிச்சுட்டார் அப்படிங்கிறது பக்த கோலாகலம் தானே. அப்பேற்பட்ட மகாட்சேத்திரமா இருக்கக்கூடிய பக்தபுரி, பக்தபுரியில மாமாவனுடைய அத்தனை பாராயணத்தையும் ஸ்வீகரிச்சுட்ட தெய்வமா இருக்கக்கூடிய கோலாகலன் பட்டாபிராமன் என்ற உடனே அந்த ஸ்லோகத்துல அந்த கோலாகலனுடைய திருநாமம் வருது. ராஜந்தம் சகிதம், ஒவ்வொரு ஏகாதசிக்கும் பிரதி ஏகாதசி பாருங்க, எப்பப்பெல்லாம் கோலாலனுக்கு அபிஷேகம், ராமாயண பாராயணம் இல்லாம பக்த கோலாலனுக்கு அபிஷேகமே கிடையாது. பாராயணம் பண்றதுன்னா பட்டாபிஷேகம் மட்டும் திடீர்னு ஏகாதசி அன்னைக்கு வந்து பண்றது இல்லை, முழுசா ராமாயணத்தை பாராயணம் பண்ணி அது ஏகாதசி அன்னைக்கு பூர்த்தி ஆற மாதிரி அப்படி ஒரு பாராயணத்தை பண்ணி 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 ஆயிரக்கணக்கா பாராயணம் பண்ணி சமர்ப்பணம் பண்ணி பகுகிருத பட்டணி மகா சாம்ராஜ்யப்பட்டே அப்படின்னு வாக்கியாங்க மாமாவோட ஸ்லோகம். பகுகிருத பட்டணி மகா சாம்ராஜ்யம் அப்படிங்கிறதே அதுதான் மேக்சிமம் லிமிட்னு அந்த நாள் நினைச்சிட்டு இருக்கா போர் ராமபக்தி கல்பனத்தால இப்படிதான் இருக்கும். அது சாம்ராஜ்யங்கிறது 24, 25 முறை பாராயணம் பண்ணா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். 24 முறை 2 விதம் உண்டு. இதுல 24 முறை பாராயணம் பண்ணா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் அப்படின்னா அது பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்கும் மேல போயிட்டா அது எங்க போய் முடியலாம் ஒருத்தனோட வாழ்க்கையில 125 முறை அப்படின்னு போய் முடியலாம். 125 வரைக்கும் தான் அவளுக்கு மனசு போயிருந்திருக்கு. 125ங்கிறது மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் வச்சிருக்காங்க நம்ம பெரியவாழ்னம். இவரோ அவர் எழுதின ஸ்லோகத்துல அனாயாசமா சொல்றார். பலவேறு மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகங்களை கோலாகலனுக்கு பண்ணி, என்ன வார்த்தையோ, பலவேறு மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகங்களால கோலாகலன் ஆராதிச்சுன்னு அந்த வாக்கியம் ஸ்லோகத்துல. அப்படின்னு பாராயணம் பண்ணார். அப்படி பாராயணம் பண்ணி அதனுடைய அத்தனை பாராயணங்களையும் ஏத்துண்ட தெய்வம் ஆனந்த கோலாகலம். பிராத்ருப்யான் பரசுப்ர சாம்பர யுகேன ஆராதித்தம் ஒரு பக்கம் லக்ஷ்மணர், இன்னொரு பக்கம் சத்ருகுணன் என்று இவர்கள் சாமரம் போட, ஸ்வேதச்சத்திர சமாவிருத்தம் பரதன் கொடை பிடிக்க, திருவடியில ஹனுமான் இருக்க, இப்படி பட்டாபிஷேகம் செய்து கொண்டு சிம்மாசனத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சீதாராமாள ஏ மனமே நீ தியானிப்பாய் என்று ஸ்ரீராம பட்டாபிஷேக வைபவம் ராம கதாமிருத சாரத்துல அடுத்த 2 ஸ்லோகங்களால உத்தர ராமாயணத்தை சொல்றார். லோகாராதன காரணேன தைதா தியாகஸ்ச ரக்ஷோ கிருஹே கே வாசஸ்சாபி ததாதி துக்கமமிதம் லோகே கதாம் ஷுண்வதாம் சாஹி ஸ்ரீரமிருதா கதாபி பகவன் நத்வாம் ஜஹாதி பிரபோ லீலா மாத்திரமிதம் ஸ்மராமி நிகிலம் தேவ்யாஹ சரித்ரம் துவஹம் தூனானாமபி புண்ணியராம கதயா சாம்ராஜ்ய சித்திர் பவேத் இத்யர்த்தம் புவனே பிரதர்சயிதுமஹோ நிச்சித்ய புத்ரேண ஹி சீதாம் பிரேஷிதவானசீதி விபினே பூர்வம் முனேராஸ்ரமம் மன்யே மூடஜனாபவாத துரிதவ்யாஜேன சீதா பதேயே. ராஜாவாயிட்டார் என்னும் பொழுது லோகத்தை ஆராதிக்கணும் என்பதற்காக சீதா பரித்தியாகம் என்ற இந்த ஒரு கதை பக்தாளுடைய மனசுல ரொம்ப அமிதமான கேதத்தை
கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கு. சாஹிஸ்ரீ, ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னு, சாஹிஸ்ரீர் அமிர்தா, அந்த தேவியோ சீதா தேவியோ அமிர்தமானவள். அவள் எக்காரணத்தை கொண்டும் ராமரை விட்டு பிரியாதவள். சீதாராமாளுக்கு எக்காரணத்தை கொண்டும் யதார்த்தத்துல பரமார்த்தமா பார்த்தேன்னா பிரிவே கிடையாது என்கிறது தான் சத்தியம் என்று நான் புரிந்து கொண்டேன். தேவியா சரித்திரம் தூ அகம், தூங்கிறது ஒரு வேறுபாட்டை காட்டுறதுக்காக. யுத்தகாண்டம் பட்டாபிஷேகம் வரைக்கும் வந்த ஒரு கதை ஜிலு ஜிலு ஜிலுன்னு, அது ஒரு விதம். அதுக்கப்புறம் ஒரு வேறுபாட்டை காட்டுறதுக்காக இங்க தூ அப்படிங்கிற பத பிரயோகம். இங்க தூணானாமபி புண்ணிய ராம கதையா, இதுக்கு ஒரு சமாதானம் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படுறவாளுக்கு கூட ராமாயண கதை பாடுறதுனால அல்லது கேட்கறதுனால அவ கஷ்டம் நீங்கி அவ க்ஷேமத்தை அடைவா என்கிறத லோகத்தை காட்டணும், லோகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக சீதா பரித்தியாகம் பண்ணார். சீதா பரித்தியாகம் பண்ணதுனாலதான் அங்க குழந்தைகள் பிறந்ததுனாலதான் அந்த குழந்தைகள் வால்மீகி ஆசிரமத்துல வசிக்க நேர்ந்தது. வால்மீகி ஆசிரமத்துல ராமாயணத்தை கத்துக்க முடிஞ்சது, ராமாயண கானம் பண்ண முடிஞ்சது. அந்த ராமாயண கானத்தை அவ பண்ணதுனாலையும், அதே ராமாயண கானத்தை சீதாராமாள் சிரவணம் பண்ணதுனாலையும் கடைசியா அந்த குடும்பம், ராம குடும்பம் க்ஷேமமாக ஆச்சு, க்ஷேமத்தை அடைஞ்சது. ராமாயண சிரவண பலம், ராமாயண கீர்த்தன பலம் என்னென்ன, குடும்பம் ஒற்றுமைப்படும், சேரும், பிரிஞ்சவாள்லாம் சேர்ந்துடுவா, குடும்பம் சௌக்கியமா இருக்கும் என்கிறத லோகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக இந்த ஒரு சரித்திரம் அமைஞ்சிருக்கு என்று. இது வரைக்கும் ராமகதாமிரதத்துல 80 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் 20 ஸ்லோகம் பாக்கி இருக்கு. இதுக்கு மேல அருமையான ஸ்லோகங்கள்லாம் வருது. எல்லாம் ராமாயண விஷயமான விசாரம். மாத்தி 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 ஸ்லோகங்களை எடுத்து எடுத்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சூத்திரம் மாதிரிதான். ஸ்லோகம்னு பேரை தவிர அது சூத்திரம். ஒவ்வொரு சூத்திரத்திலையும் எவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்து கொட்டி விசாரம் பண்றார் அடுத்த 20 ஸ்லோகத்துல என்கிறத மேல பார்க்க போறோம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.